விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று. வாழ்க்கையும் அப்படித்தான், முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும், நிகழ்காலத்தை அனுபவித்துணர முடியும், ஆனால் வருங்காலத்தை விரும்பியபடி உருவாக்கிட முடியும். சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகின்றன. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை, கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல. சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும், பல நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் வாழ்க்கை. பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது. நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்து விடாதே. வாழ்க்கையின் ஆகச்சிறந்த பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும் தான். வாழும்போதே பிடித்த மாதிரி வாழ்ந்து விடுங்கள். வாழ்க்கையில் மறு ஒத்திகைகள் கிடையாது. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை, மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்வை இனிமையாக மாற்றும். இலக்குகளற்ற வாழ்க்கை என்பது துடுப்புகளற்ற படகு பயணம் போன்றது. அஞ்சி வாழாதே, கெஞ்சியும் வாழாதே, உனக்கான வாழ்க்கையை வாழ். வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல. மரணத்திற்கு பின் வாழ்க்கை உண்டா என்பதல்ல கேள்வி, இருக்கும்போது நீ வாழ்ந்தாயா என்பதே இங்கு கேள்வி. நன்றி, வணக்கம்.